2026 சட்டமன்ற எலெக்ஷன் பத்தி தான் நாங்க பேசிட்டோம். இன்னைக்கு விஜய் ஃபேக்டர் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதே போல் கூட்டணிகள் மற்ற விஷயங்கள்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருடைய அமைப்பும் சீமான் சாருடைய அமைப்பும் கூட்டணியில் வரப்போகிறார்கள் என்பதெல்லாம் நீங்க பார்க்கணும். அந்த வேகத்தில் யாரெல்லாம் சரிய போகிறார்கள், யாரெல்லாம் நிக்க போகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய காலகட்டம். தமிழ்நாடு பெரிய அரசியல் போர்க்களமாக மாறும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அரசியல் என்பது தினம் தேர்தலில் வரணும், தெருவில் இறங்கணும், மக்களை சந்திக்கணும். 18% ஓட்டு அவருடைய கால்குலேஷனில் சாதாரணமாக இருக்கு. அது பெரிதாக்குறதா குறையுதான்றதை அவர் தான் சரி பண்ணணும். 2026 சட்டமன்ற எலெக்ஷன் பத்தி தான் நாங்க பேசிட்டோம். கிரக சூழ்நிலையில இன்னைக்கு விஜய் ஃபேக்டர் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதே போல் கூட்டணிகள் மற்ற விஷயங்கள்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து மிக அதிகமான வேகம் எடுக்கும். அந்த வேகத்தில் யாரெல்லாம் சரிய போகிறார்கள், யாரெல்லாம் நிற்க போகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய காலகட்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அதே போல் விஜய் சாருடைய அமைப்பும் சீமான் சாருடைய அமைப்பும் கூட்டணியில் வரப்போகிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ இருக்கிற பேசிக்காக இந்த கிரகங்கள் இப்படி இருந்தாலும் கிரகங்கள் மாற்றம், குரு வக்கர நிவர்த்தி என்றதுனால குரு திருப்பி மிதுனத்திலிருந்து பல விதமான அற்புதங்களை மேற்கொள்வார். எது எப்படி இருந்தாலும் பிரிந்து நின்றால் அது ஆட்சியாளர்களுக்கு தான் வருன்றது ஜோதிட அறிவே வேணாம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கூட்டணிகள் 6ஆம் தேதியிலிருந்து குறிப்பாக தமிழ்நாடு பெரிய அரசியல் போர்க்களமாக மாறும் என்பது தான் என்னுடைய கணிப்பு. இந்த கூட்டணிகள் மற்ற விஷயங்களெல்லாம் வைத்து நாங்கள் ஜோதிடர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த 6லிருந்து 15க்குள்ளாக வெறும் அரசியலுக்கு மட்டும் பேசுவதற்கு தனியாக சென்னையில் ஒரு விழா ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ அந்த விழாவில் நாங்கள் தீர்க்கமாக இதை பற்றி பேசுவோம். என்னுடைய நீச்சபங்க ராஜயோகம் வருது, பெரிய யோகம் அது. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலும் அரசியல் என்பது தினம் தேர்தலில் வரணும், தெருவில் இறங்கணும், மக்களை சந்திக்கணும். இப்போ அவருடைய அணிக்கு, அவருடைய கட்சிக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருகிறார்கள். அதெல்லாம் அவர் சரியாக அவர் நிர்வகிக்கணும். ஏன்னா கடகராசிக்கு என்ன பிரச்சனைனா 2ல் கேது 8ல் ராகு இருக்கிறது. கூட இருக்கிறவங்க அவரை அணுகாமல் வச்சு, இப்போ செங்கோட்டையன் உங்கள் மாவட்டத்திலே செங்கோட்டையன் இருக்கார், வலிமைமிக்க தலைவர். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் இப்போ அவ்வளோ வருஷங்கள் இருந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விஜய் சாருக்கே போயிருக்காரு. பெரிய ஒரு நிர்வாகி. களத்தில் அதுவும் தேர்தல் களத்தில் அம்மாவுக்கு அடுத்ததாக பெரிய முதலமைச்சர், அதாவது முன்னாள் நம்மளுடைய மறைந்த வாழும் தெய்வமாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவருக்கு அப்புறமா புரட்சி தலைவியெல்லாம் கண்டு அவர்களோட தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் திட்டம் வகுத்து கொடுத்தவர். அவரெல்லாம் எந்த அளவுக்கு இவர் பயன்படுத்த போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுதுக்கு என்னுடைய பொறுத்த வரைக்கும் 18% ஓட்டு அவருடைய கால்குலேஷனில் சாதாரணமாக இருக்குது. அது பெரிதாக்குறதா குறையுதான்றதை அவர் தான் சரி பண்ணணும்.